கூகுள் மேப்ல ரிவ்யூ போடுறது மூலியமா ரூபாய் 210 நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த மெசேஜை நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கூகுள் மேப்ல ரிவ்யூ பண்றது மூலியமா 210 சம்பாதிக்க முடியுமா? இது உண்மையா அல்லது இதுல ஏதாவது ஸ்கேம் இருக்குதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான். ஸோ இதுல எந்த ஒரு ஏர்னிங் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ நீங்க சிட்டில இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக டார்கெட் வச்சு நார்த் இந்தியன்ஸ் நல்லா நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்கேம் இது. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முந்தினத்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 22/9/2024 அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு நம்பர்ல எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் நீங்க சைட்ல பாப்பீங்க. அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, சாரி என்ன ஹூ ஆர் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஹலோ, மை நேம் இஸ் ரிட்டு சர்மா. ஐ ஆம் த ஹெச்ஆர் மேனேஜர் அட் ஸ்கூப் Hoop Indian Online Media Private Limited Company. Our company is offering you part-time job, work from home, in which you have to write only Google Maps review. Can I share the details with you? அப்படிங்கிற மாதிரி அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஓகே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க திரும்ப ரீப்ளை பண்ணாங்க, யுவர் ரோல் இஸ் சிம்பிளி ரிவ்யூ அவர் ரெஸ்டாரண்ட் ஆன் கூகுள் மேப்ஸ். We pay you rupees 2 times for the first review our restaurant hotel on the Google Maps. அப்படின்னு சொல்லி போட்டு, we will share 15 to 23 restaurants daily and you can earn 5,000 to 10K அப்படின்னு போட்டிருக்காங்க. Same day payments via UPI ID or bank to bank transfer within 15 to 13 minutes right after completing your task அப்படின்னு போட்டு, can I send the demo task you do? If you do well you will earn 210 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்க கூகுள் மேப்ல ரிவ்யூ பண்றது மூலியமா 210 நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஹோட்டல்ல ரிவ்யூ பண்றது மூலியமா 210 ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50 to 15ல இருந்து 23 ஜாப்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இதனால நீங்க கூகுளோட ஒரு ரிவ்யூக்கு 210 நாங்க ப்ரொவைட் பண்றோம். அதனால நீங்க ஒரு நாளைக்கு 15ல இருந்து 23 ஜாப்ஸ் நீங்க பண்ணீங்க, ஹோட்டல்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்க 5000 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் போட்டிருந்தேன், ஃபர்ஸ்ட் பே த அமௌண்ட் தென் ரெடி டு டூ த ஒர்க், அதர்வைஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம், ஆல்ரெடி ஐ எம் சீன் திஸ் டைப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஒய் ஆர் யூ குவைட் ப்ளீஸ் ரீப்ளை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அவருக்கு என்ன போட்டிருந்தாருன்னா, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டெசிஷன், ட்ரை ஒன் டைம், டேக் ஹார்ட்லி 5 minutes, just give 5-star rating and send me the screenshot. I will check and give you 210 rupees for the screenshot. At least give it try. There is no joining fee and registration fee for the demo task. After the completion of the demo task, you will receive reward 210 rupees. Can I share your working task அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, I am already said I have experience of the work. After completed कोई भी नई पैसा मिलेगा. So first पैसा भेजो, 100% work will guarantee, complete guarantee அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கு அவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு அமௌண்ட் போட்டிருக்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை ஷேர் பண்ணிட்டு, ஆர்டி செக்கர் शादी है ही क्लाइंट को पे आउट ஓவே ஹாய் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஐ எம் சீன் மோர் அண்ட் மோர் ஃபர்ஸ்ட் பைசா பாத் பே காம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இது ஏன் போட்டிருந்தேன் அப்படின்னா, இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இதுல இது ரிலேட்டடா நமக்கு முன்னாடியே ஒரு நாக்குரி அப்படின்றதுல ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இது டிசம்பர் 13, 2023 அன்னைக்கு வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஹலோ ஹவ் ஆர் யூ தேர் பட் ஐ கான்ட் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஐ எம் மணிகா ஃப்ரம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் nakuri.com. This is about to the rate restaurants 5-star. We will give you in rupees 3,000 to 5,500 in rupees. இதுல ஒரு நாளைக்கு 3,000 ரூபாயில இருந்து 5,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். If you need do this rate Indian அப்படின்னு போட்டு, restaurant on Google Maps Telegram which will provide you, we will pay you instant. Would you like to try அப்படின்னு சொல்லி, யூ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுதான் எனக்கு ஆரம்பத்துல
இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு அன்னைக்கு இந்த மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் டெல் மீ யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் 31 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். உடனே உங்களுக்கு ஹியர் யுவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூகுள் ஹில்டன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கிவ் ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் ரேட் அண்ட் டேக் 2 ஸ்கிரீன்ஷாட் அண்ட் சென்ட் இட் மோர் அப்படின்னு சொல்லி சென்ட் இட் டு மீ அப்படின்னு போட்டு திஸ் இஸ் யுவர் டாஸ்க் ப்ளீஸ் கம்ப்ளீட் டாஸ்க் அண்ட் சென்ட் மீ த ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் தென் டியூட்டி பிகாஸ் மெனி ஆஃப் தம் சீட்டட் மீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நோ சார், sir, you don't worry, we will pay that at the same time. Sir, you just complete first task and get your money first and then continue sir அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களும் அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டிருந்தாங்க. யார் யாருக்கு அமௌண்ட் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. அவங்க இது பண்ண மெசேஜையும் ஷேர் பண்ணுங்க சார், திஸ் இஸ் ஜென்யூன் கம்பெனி. நான் போட்டிருந்தேன் சபி தேக்தே அப்படின்னு போட்டிருந்தேன், எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு. சாரி சார் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் என்ன போட்டிருந்தேன், ராகுல் குமார் பைசா சென்ட் கர்தோக்கே கரைக்கோ போல்தே ஹிந்தி நகி மாலுமே கியா யார் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இன்னும் அவனுக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிருந்தேன். மே மதராசி ஹிந்தி பாத் கர்தே ஆப்கோ நகி மாலும் கா போல்தே கேர யார் அப்படின்னு போட்டிருந்தேன். நான் ஒரு சென்னைக்காரங்க, இவங்க ஹிந்தியில வந்து மதராசி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால ஒரு மதராசியே நான் வந்து ஹிந்தி பேசுறேன், உனக்கு ஹிந்தி தெரியாதா, ஏன்னா எனக்கு தெரியும் உங்க ஹிந்திக்காரங்க ஏமாத்துவாங்க அப்படின்னு. ஜி சார் ஹிந்தி ஆத்தி முஜ்கே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சார் आप जस्ट यू टास्क कंप्लीट करेंगे उसके बीडी पेमेंट रिसीव करने एंड देन यूज बीडी फॉर टास्क करेंगे अपन போட்டுறேன். अभी मैं काम ஈவினிங் करो மெசேஜ் சென்ட் कर दे அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி. சார் सिर्फ 2 मिनट का काम उसी जस्ट 5 स्टार रेटिंग मुझे स्क्रीनशॉट सेंड करना है அண்ட் ஹும் அப்போ பைசா தேதேங்க. நீங்க 5 ஸ்டார் 5 நாங்க உங்களுக்கு லிங்க் கொடுப்போம், அந்த இதுக்கு நீங்க 5 ஸ்டார் கொடுத்துட்டு நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இது பண்றேன் போறேன்னு சொல்லி பைசா போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட் 5 ஸ்டார், சர்வீஸ், அட்மாஸ்பியர் எல்லாத்துக்குமே 5 ஸ்டார் கொடுத்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து குட் சர்விங் அண்ட் ஜென்யூன் பிரைஸ், குட் ஹோட்டல், யூ கேன் ட்ரை திஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடணும். இது வந்து 11:48 போட்டிருந்தேன். போட்டதுக்கு அப்புறமேட்டு இவங்கள்ட்ட அவங்க சைட்ல இருந்து எந்த ரீப்ளையும் வரல. ஸோ இந்த எந்த ரீப்ளையும் வரல அப்படின்னதுமே நான் திரும்ப என்ன பண்ணேன், இவங்க ஒன்றும் சரி வர மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொல்லி 5 ஸ்டார் கொடுத்துட்டு நான் அந்த அந்த மெசேஜ் அந்த ரிவ்யூ பண்ணிட்டு போஸ்ட் பண்ணல. அதுக்கு நான் திரும்ப என்ன போட்டிருந்தேன்னா, இது வந்து நீங்க பைசா போடல அப்படின்னதுமே தே யூசிங் ஸ்பேர் பர்சன் யூஸ் டு ரெக்கமெண்ட் திஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது திஸ்ங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா இவங்க வந்து போலியான ஒரு பர்சனை வச்சு இந்த இதுக்கு ஹோட்டலுக்கு ரிவ்யூ போட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹோட்டல்லே ரிவ்யூ போடுற மாதிரி போட்டேன். அப்பவும் நான் போஸ்ட் பண்ணல. அப்போ அவங்க சைட்ல இருந்து விச் ஒன் சென்ட் ஸ்டில் எடிட்டிங் மோட் ஐ எம் நாட் புட், நான் வந்து எதுவுமே போடல. என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து எந்த ரீப்ளையுமே இல்லை. உடனே நான் என்ன போட்டேன்னா ஐ எம் நாட் புட் எனி கமெண்ட் அண்ட் நோ லைக்ஸ், ஐ எம் டோல்ட் ஐ எம் சீன் மெனி ஸ்பேம் நாட் கெட்டிங் மணி, டோன்ட் ஆங்கிரி மீ, குட் பை அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன கோவப்படுத்தத குட் பை, டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதுதான் புதுசா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நம்ம A2D ப்ரோ அவரு அந்த தம்பி ஒரு வீடியோ போட்டுப்பாரு. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப்ல வீடியோவுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்றது, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா 1000கணக்கான ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேம் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே டைம் பீரியட்ல தான் எனக்கு நடந்துச்சு. அதாவது 13 நவம்பர் 2023 அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்ப அப்படின்னா 13 நவம்பர் 2023. அதுக்கு நான் சொன்னேன் ஹூ ஆர் யூ அப்படின்னு போட்டிருந்தேன். நைஸ் டு மீட் யூ, மை நேம் இஸ் பிரியா குமார். My name is Priya Kumar and I am from the HR department YouTube. Third party providers company. Do you want air staying at home? Your free time. அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. How can I believe? நான் உன்னை எப்படி நம்புறது, நீ தான் அது பண்றேன்னு சொன்னோமே. ஓகே யூ கேன் பிலீவ் மீ 100% அப்படின்னு போட்டதுமே நான் ஒன்று போட்டிருந்தேன், பிரியா குமார் யூடியூப் HR டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணை மூடி பாக்குற மாதிரி ஒரு இமோஜியையும் போட்டிருந்தேன். நான் போட்டிருந்தேன் என்ன, கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் எங்க இருந்தா ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிகாஸ் அவர் கம்பெனி இஸ் லீகல் கம்பெனி அண்ட் இட் இஸ் கம்பெனி தட் ஹேஸ் ரிசீவ் அண்ட் அபிஷியல் சர்டிபிகேட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன் சர்டிஃபிகேட்னு போட்டு certificate number போட்டிருக்காங்க. performed various activities department by the information security education and awareness government of India promote YouTube third party providers holders license from AIGF OTTP legal in India of the internet registered office னு போட்டு டெல்லி அப்படின்றது போட்டிருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. இதில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அவங்க கையில் எழுதுனே கிடையாது. இது வந்து லெட்டர்ஸில் ஃபாண்ட்ல வந்து இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 2019 CEO ஆஃப் ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் கேன் யூ டீச் மீ அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஓகே, ஐ எம் ஆல்சோ இந்தியா, ஐ எம் ஃப்ரம் நியூ டெல்லி சார் அப்படின்னு போட்டு ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அபவுட் அவர் ஜாப் டீட்டெயில். த ஒர்க் இஸ் வெரி ஈஸி. ஐ வில் கிவ் யூ த சேனல் நேம் அவர் யூடியூபர். You will need to click like and subscribe and will give your money for your effort அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு நாங்கள் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. As first I will give you the channel name of your 2 YouTubers. You only need to do like and subscribe. These 2 channels on completion you will get 150 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. It will not affect your current work. You need only 3 minutes sir. 150 rupees is not a default amount depending your effort. Your effort. You can earn between 3,000 to 15,000 for more channel rupees for more channels in per day and you can do it daily. You no need pay anything for join. This is free. Do you want to try this? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. This is already attached from my others WhatsApp number. I am asking hacking something more and more. நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். Oh, I told our company is a legal company and it is 100% reliable platform. If you for you as it is internationally authorized and it's big company, so we don't abuse customers trust அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இது நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 17th October 2023. My name is Mayuri. I am agent from Instagram. Today I want to introduce you part-time work that you can do on your phone. Hope will join. You will just 3 videos on Instagram and then you will get 150 rupees. Very simple. You can do it with your phone and earn this 2,000 to 3,000 per day. Are you interested? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் எல்லாமே ஒன்று தான். ஒரு வீடியோக்கு 150 ரூபா கொடுக்குறேன். 2000 3000 5000 15000 3000 15,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ஆசையை தோன்றாங்க. இந்த இது உங்களுக்கு தோணும் என்ன அப்படின்னா, சதுரங்க வேட்டையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரு ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கருணையை எதிர்பார்க்க கூடாது, அவனோட ஆசையை தோன்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்க, வீடியோ ப்ளே பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஹலோ, இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா 26 June 2023. ஹலோ, டு யூ ஹேவ் ஃப்ரீ டைம் டியர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. யார் அது டியர்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வெரி மச் யுவர் ரிப்ளை டியர். டு யூ வாண்ட் டு பார்ட் டைம் ஜாப்? திஸ் இஸ் த ஜாப் இஸ் ஜஸ்ட் கிளிக் லைக் அண்ட் மெர்ச்சன்டைஸ் share then you will get paid. There is no fees. Be silly, just click like and subscribe phone and get paid at least 2,000 rupees per day and interested in joining. I give you 150 rupees. You only like 3 videos and a screenshot send me அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. without knowing how to work with you please send me your details and then we talk அப்படின்னு போட்டிருந்தேன். என்ன பண்ணோம், 3 வீடியோக்கு 150 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு நம்பிக்கை வரல. நீ அதை உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இட்ஸ் ஈஸி, ஜஸ்ட் go to link YouTube and just like video then send me the screenshot அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிட்டு விட்டா மட்டும் போதும். நான் என்ன போட்டிருந்தேன்னா ஒன் லைக்கு 150 ரூபாயா சென்ட் வீடியோ அப்படின்னு போட்டிருந்தேன். அவங்க டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது 3 வீடியோ கொடுத்துருந்தாங்க. 3 வீடியோட லிங்க் கொடுத்துட்டு இதோட லிங்க்குக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்க. when you send your code you here please screenshot send me. I will tell her
ரீப்ளே அண்ட் சென்ட் மணி கிவ் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் அந்த வீடியோக்கு எல்லாத்துக்குமே லைக் போட்டு அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை லைக் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நான் அவங்களுக்கு அனுப்பிட்டேன். டன் அப்படின்னு போட்டேன். அவங்க குட் ஜாப், கிரேட், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 3 டாஸ்க் அண்ட் கேன் கலெக்ட் 150 rupees கமிஷன். ஐ பிலீவ் யூ ஆல்ரெடி familiar with our workflow. Do you have Telegram on your phone? Search for Avia 112233 and add her as a friend. Your code AX714. She will check you out and there is more task to complete அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதான் அவங்க வீடியோ. அவங்க பேரை இது பண்ண சொன்னாங்க. அவங்க நான் டெலகிராம்ல போயிட்டு அவங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இது பண்ணேன். திரும்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையா, 150 ரூபா காசு அனுப்பு, ஒர்க் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா. இது வந்து எப்படின்னா, அவர் A2Dல அந்த வீடியோ போட்டாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இது ஸ்பேம் பண்றதுக்கு. இது வந்து நான் பெருசா நம்பல. வேலை முடிஞ்சு காசு அனுப்பு அப்படின்னு அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இப்போ பொறுங்க அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. அது அதோட போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே ஒரு முறை அந்த தலையை சொன்ன மாதிரி ஒரு லைக்குக்கு 150 ரூபாயா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டதுனால அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் நாள் நடந்துச்சு. இது எனக்கு ஆல்ரெடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னா, நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அந்த மெசேஜ் வந்ததுமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணலாம், யூடியூப்ல லைவாகவே இந்த ஸ்பேமை வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். என்னாச்சு அப்படின்னா, உனக்கு வீடியோ வந்து மட்டும்தான் என்னால் இது டெலிகாஸ்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்ததுனால என்கிட்ட 2 ஃபோன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், இந்த சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.